வணக்கம், என் பேர் சீனிவாசன். எனக்கு வயசு 38 வயசு ஆகுது. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு ரொம்ப நாளாக நைட்டில் பாத்ரூம் யூரின் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். 2-3 வாட்டி போய்கிட்டே இருப்பேன். காலங்காத்தால் எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். எனக்கு என்னன்னே புரியல. நம்மளுக்கு ஏதோ ஆச்சோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல. அப்புறம் தான் என் ஒய்ஃப் எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது சுகர் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. அதனால் எனக்கு பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது CCRAS ஆல் தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் 82 இந்த டேப்லெட் போட சொன்னார். நானும் காலைல மதியம் நைட்டுன்ட்டு 2 ஒவ்வொரு வேலைக்கும் 2 மாத்திரையாக போட்டு வந்தேன். திடீர்னு 250 இருந்த சுகரு இப்போது 120 ஆகிடுச்சு. நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறேன், நல்லா வேலைக்கு போகிறேன். எல்லா வேலையும் என்னால் அழகாக தீர்க்கமாக செய்ய முடியுது. குறைஞ்ச நேரத்தில் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது. இந்த CCRASல தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் 82க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் பயன்படுத்தின மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களாலேயும் முடியும். நம்பிக்கையாக இந்த மாத்திரையாக போடுங்க. நன்றி. டயபெட்டிஸ், சக்கரை நோய் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு, கேட்கும் போதும் பயமா இருக்குல்ல, கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குல்ல? ஏன்னா இன்னைக்கு சக்கரை நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயா வளர்ந்துருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, ஒரு காலத்துல பணக்காரன் நோயின்னு சொல்லப்பட்ட சக்கரை வியாதி இன்னைக்கு அதிகமா எஃபெக்ட் பண்றதே ஏழை மக்களை தான். அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இப்போ இந்த சக்கரை நோய் இருக்கு. சக்கரை நோய் ஒரு குறைபாடுதான். ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பார்க்கலாமா? கண் பார்வையில பிரச்சனை, ரத்த அழுத்தம், கிட்னி ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்கிற இதய நோய் வரைக்கும் இந்த சக்கரை வியாதி தான் காரணம். புல்ல இருதய நோய்னா அதுக்கு அப்ப இந்த சக்கரை நோய் தான். இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் அதே பெரிய செலவு தான். இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்களை பாதிக்கும், நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும். இப்படிப்பட்ட சக்கரை நோய்க்கு மருந்தே இல்லைங்கிறதுதான் கசப்பான உண்மை. இந்த சக்கரை வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இதுக்கு பத்தியம்னு பார்த்தா இந்த சக்கரை வியாதி சுத்தி ஒரே பயமும் குழப்பமாவே தான் இருக்கு. அப்படின்னா சக்கரை வியாதி வந்தாலே அவ்வளவுதான் பயப்படுறீங்களா? இனி அந்த பயமே வேண்டாம். உங்க கவலைக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் CCRAS ரிசர்ச் சென்டர்ல 25 வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு அனுமதி பெற்ற சக்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும் இந்த ஆயுஷ் 82 தான். இத தொடர்ந்து முறையா எடுத்தீங்கன்னா இந்த சக்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 12 லட்சம் குழந்தைகள் உலக அளவுல இந்த சக்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நோய் பெரும்பாலும் பரவி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சக்கரை நோய் உங்களை மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களை, நாளைக்கு உங்க பிள்ளைங்களை, அதுக்கப்புறம் உங்க பேரங்களை அப்படின்னு ஒரு தலைமுறையே பாதிக்கும். இந்த ஆயுஷ் 82 நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேகத்துல சக்கரை நோய் வந்துச்சோ அதே வேகத்துல இந்த சக்கரை நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இத எல்லா வயசுல இருக்கிறவங்க சாப்பிடலாம். சக்கரை நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. சக்கரை நோய் வந்துருச்சு, இனிமே நம்ம எல்லாத்தையும் பயந்து தான் சாப்பிடணும், வாழ்க்கை முழுக்க நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? இல்ல இந்த சக்கரை நோயினால ஹார்ட் அட்டாக், கேன்சர், இதனால வர மற்ற நோய்கள்லாம் வந்துரும்னு பயப்படாதீங்க. இந்த சக்கரை நோயோட சேர்ந்து வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை, கை கால் வலி, உடல் சோர்வு அத்தனையும் இந்த ஆயுஷ் 82 சாப்பிட ஆரம்பிச்ச 3 மாசத்துல உங்களை விட்டு போறத நீங்க கண் கூட பார்க்கலாம். இனி சர்க்கரை வியாதியை கண்டு கவலை வேண்டாம். 3 மாதங்களில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இந்திய கவர்மெண்டின் CCRAS சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் குழுவால் தயாரிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் 82.